வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாங்கள் ஒரு டிவோஷனல் ட்ரிப் போகலாம் அப்படி சொல்லிட்டு சண்டே அதுமா காலையில் கிளம்பி பெரியபாளையம் கோயிலுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி, நாங்கள் 4 பேர் தான். அப்படின்றதுனால என்னோட 2 வீலர் பைக்லேயே எங்கள் ஏரியாவிலேருந்து நாங்கள் வந்து பெரியபாளையத்துக்கு ரீச் ஆகிடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளானை பண்ணிக்கிட்டு பூஜைக்கு தேவையான ஐட்டம், சாமிக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக்கில் போட்டுக்கிட்டு மூட்டை முடிச்சுலாம் கட்டிக்கிட்டு ஃபேமிலியோட பைக்கில் கிளம்பியாச்சு. வெறும் 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம், அதாவது 60 மினிட்ஸில் நாங்கள் பெரியபாளையம் கோயிலுக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப காலையிலே கிளம்புனதால ரொம்ப வெயில்லாம் எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல, மிதமான வெயிலில் தான் இருந்துச்சு. இருந்தாலும் அது எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது போகிறதுக்கு. ரொம்ப நேரம் பைக்கை ஓட்டி சீட்டு வந்து காஞ்சி போச்சு. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு நிப்பாட்டி அந்த பச்சை பசேருன்ற அந்த வியூஸ்லாம் பார்க்கலான்னு பார்த்தா ரோட்டில் ஒரு காக்கா கூட காணும். ஒரு 2-3 பைக்கை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு வழியாக பெரியபாளையம் கோயிலை ரீச் ஆகிட்டோம். பைக் பார்க்கிங்கில் பைக்கை விட்டுட்டு இங்கேயே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸே சொன்னதுனால அங்கேயும் பைக் பார்க்கிங், எங்கள் செருப்பு இதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம். செருப்பை யாரும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கோவில் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பெரியபாளையம் கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். 2 பக்கம் உங்களுக்கு தெரியும், ஆஸ் யூஷுவல் கோயில்னால் மாலை, சாமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விற்கும். அந்த கடை தான் நீங்கள் பார்த்தது. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ரொம்ப பெரிய ஒரு ஆர்ச் கீர்ச்லாம் எதுவுமே இல்லை, வெறும் வந்து ஆஸ்பெட்டாஸ் ஷீட் மாதிரி ஒரு ஷீட் போட்டு ஒரு என்ட்ரன்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் அந்த வெயிலில் அது வந்து பெரிய இஷ்யூவாக தெரியல, ஃபுல் ஓப்பன் பிளேஸாக இருந்ததுனால. நாங்கள் போனது சண்டேன்றதுனால ஏக கூட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வெளில இருக்க கூட்டம் தான், உள்ளே போனால் பயங்கர கூட்டம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து க்யூவில் நிற்பாங்க. ஸோ சண்டே அப்படின்றனால மக்கள் வெயிலில் வந்து யாரும் நிற்கக்கூடாதுன்னு இருக்காங்க. உள்ளே எல்லாமே வந்து தஞ்சை அடைஞ்சிட்டாங்க. ஸோ நாங்களும் எங்கேயாவது ஓரமாக உட்கார வச்சுக்கணும், பசங்க குழந்தை குட்டியோடு இருக்குன்றதுனால ஓரமாக போய் ஒரு இடத்த போடலான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தா ஒரு இடம் மட்டும் கிடச்சிது. அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து டேரா போட்டாச்சு. ஸோ இடத்த போட்டுட்டு காலையிலேயே வந்து ஏர்லி மார்னிங் வீட்டிலேருந்து கிளம்புனால எல்லாம் வந்து வெறும் வயிற்றோட தான் கிளம்பணும். ஸோ ப்ரிப்பேர்டாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து நாங்கள் வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ பசங்களாம் லைனாக உட்கார வச்சுட்டு பந்தியை போட்டுடலாம் சொல்லி உட்காந்து பசங்களுக்கெல்லாம் டிஃபனை கொடுத்து ஒரு வழியாக பொங்கல் வைக்க போயாச்சு. ஸோ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கான ஒரு இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன்னா அவ்வளோ கூட்டம். பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லோரும் க்யூவில் நிற்கிறாங்க. ஒருத்தவங்க பொங்கல் வச்சு பொங்கி அவங்க மஞ்சள் குங்குமம்லாம் அந்த குண்டான சட்டிக்கெலாம் பூசி எழுந்து போனதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களே போய் பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு கட்டையை வந்து பற்ற வைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரே புகை மூட்டம். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இல்லை, இங்கே பாருங்கள் ஒரு ஊரே வந்து பொங்கல் வச்சிட்ருக்கு. அதுக்காக நிறைய ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கோயிலோட மேனேஜ்மெண்ட் நல்லாவே இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே பெஸ்ட்டாக பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறேன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அங்கே இருக்க இடத்துல எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கோயில் மேனேஜ்மெண்ட் பண்ணி இதுக்கான ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் எந்த ஒரு குறையுமே கிடையாது பெரியபாளையம் கோயிலில். இந்த விறகு கட்டி எரிய வைக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலையாக போச்சுங்க. இந்த பக்கமும் அந்த பக்கம் மாறி மாறி ஊதுனா வந்து அனல் மூஞ்சில் அடிக்குது. சரி நியூஸ் பேப்பரில் வந்து புனல் மாதிரி பண்ணி ஊதலாம் பார்த்தா திருப்பி அது வந்து மூஞ்சில் அடிக்குது. பாவம் பாருங்கள், ஒய்ஃபு அங்கே பொங்கல் வைக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து ஸ்வெட்டிங்ஸ். அது வந்து அந்த இடத்துல உட்கார முடியல, பயங்கர அனல். நான் கொஞ்ச நேரம் என்னால் கேமரா பிடிச்சிட்டே உட்கார முடியல, அந்த அளவுக்கு அனல் அடிக்குது. பட் இருந்தாலும் வேண்டுதல் நிறைவேற்றணும் சாமி அப்படின்றதுல மனசில் வச்சுட்டு பண்ணும்போது இல்லை ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ ஒரு வழியாக நாங்கள் சக்கரை பொங்கல் வச்சோம், அது பொங்கிடுச்சு. ஸோ பால் பொங்கல் வச்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா விறகுக்கட்டை தீர்ந்து போச்சு. அதில் இருக்கிற விறகுக்கட்டையை வச்சு நாங்கள் இது பால் பொங்கல் வச்சு ரெடி பண்ணிட்டோம். ஸோ எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களும் பார்த்திங்கன்னா அவங்களோட கடமை வந்து சிறப்பாக முடிச்சிட்டாங்க. பொங்கல் பொங்கிடுச்சு. ஸோ பொங்கல் ரெடி பண்ணதுக்கப்புறம் நேராக கோயில் தலைவாசலுக்கு நேராக இந்த சூளம் வந்து இருக்குங்க. ஸோ எல்லாருமே இங்கே தான் வந்து பொங்கல் அப்புறம் நெய் விளக்கு எல்லாம் படைக்கிறாங்க. இது பாருங்கள், இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். நம்ம க்யூவில் போனதுக்கப்புறம் இந்த வழியாக தான் உள்ளே போகணும். ஸோ உள்ளே போகிறதுக்கு டேரெக்டாலாம் போக முடியாது, பெரிய க்யூ இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீ க்யூவில் போனாலும் போகலாம், இல்லை ஸ்பெஷல் க்யூவில் போனாலும் தரிசனம் 50 ரூபாயோ 100 ரூபாயோ சம்திங் டிக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ அதை வாங்கி போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ டைம் இல்லாதவங்க சீக்கிரமாக போகணும் அப்படின்றவங்க வந்து இந்த வழியை சூஸ் பண்ணுறாங்க. எங்களுக்கு டைம் ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் பொறுமையாக சாமி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஃப்ரீ க்யூவில் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாமிக்கு செய்ய வேண்டிய சில பூஜைலாம் இருக்குது. நெய் விளக்கு ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் வந்து நிறைய வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது.
அதனால் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பொருள்லாம் வச்சு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே நெய் விளக்கு மாவிளக்கு இது இல்லாமல் அங்கேயே வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி வீட்டிலேருந்து பொருள் மட்டும் தான் ரா மெட்டீரியல்ஸாக கொண்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எல்லா விளக்கும் ரெடி பண்ணோம். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. எங்களை மாதிரியே தான் அங்கே வந்த மக்கள் எல்லாருமே அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு கடவுள்கிட்ட அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பூ பழம் தேங்காய் ஊதுவத்தி வெத்தலைப்பா இதெல்லாம் 2 நாள் 1 நாள் முன்னாடி நாங்கள் வந்து வாங்கி ப்ரிப்பேராக வச்சுட்டோம். ஸோ சாட்டர்டே நைட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தால மார்னிங் எங்களுக்கு கடைக்கு போக வேண்டிய எந்த வேலையுமே இல்லை. ஜஸ்ட்டு வண்டியில் ஏறணும், டேரெக்டாக கோயிலில் வந்து இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு இந்த பூஜையெல்லாம் வந்து கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம். இன்றைக்கி சண்டேன்றனால ஹெவி ரஷ்ன்னு சொன்னல, அதனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பூஜை சாமான் வச்சு படைக்கிறதுக்கே ரொம்ப இடம் இல்லாமல் ரொம்பவே இதுவாக இருந்தது. ஸோ இதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா இருக்கிற இடமே அவ்வளோதான். ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து வேண்டிக்கிட்டு படைச்சிட்டு போகிறாங்க. ஸோ நெய் விளக்கும் மாவிளக்கும் ஏற்றுற ப்ராசஸ்க்கு நாங்கள் வந்துவிட்டோம். ஸோ கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த விளக்கெல்லாம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல். அதனால எங்கள் வீட்டம்மா பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெய் விளக்கு ப்ராசஸ் முடிஞ்சதும் அடுத்தது பார்த்திங்கன்னா மாவிளக்கு வந்து சாமிக்கு ஏற்றணும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த திரிசூலம் இருக்குது, அந்த இடத்துல தான் வந்து மாவிளக்கு ஏற்றிட்டு சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சில பெரியவங்க சொன்னதுனால நாங்கள் அந்த ஐதீகத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு திரிசூலங்கிட்டே பார்த்திங்கன்னா படைச்ச பொங்கல் மாவிளக்கு வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் இது எல்லாத்தையுமே வச்சு அங்கே படைச்சாச்சு. ஓகே, நான் சொன்னல தீபார்த்தனை காட்டுறது, அதான் சாமிக்கு தீபார்த்தனை காட்டியாச்சு, திரிசூலத்துக்கு தீபார்த்தனை காட்டியாச்சு. அப்படியே இந்த பக்கம் திரும்பி யூட்டர்னை போட்டிங்கன்னா அம்மனோட கோயில் தலைவாசல் இருக்குது, அந்த பக்கம் தீபார்த்தனை காமிச்சாச்சு. ஸோ ப்ராசஸ் 1 சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் டு த பெரியபாளையம் டெம்பிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகிடுச்சு, இன்க்ளூடிங் பொங்கல் பொங்குற ப்ராசஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அம்மனுக்கு வந்து பொங்கல் வச்சு மாவிளக்கெலாம் ஏற்றிட்டு சரி உள்ளே போய் சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகிற வழி. இது வந்து பேக் சைடு, நம்ம சுற்றி சாமியை பார்த்துட்டு வெளியே வர சைடு. இதுதான் வந்து வெளியே வர சைடு. இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டோமோ அங்கே வந்து மூட்டை முடிச்சு குட்டி சட்டி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இவங்க எல்லாருமே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஒரு கூட்டமாக போனதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாகவே இருந்தது, எக்ஸப்ட் வெயில். ஸோ நேரம் போக போக பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எங்களால் தாங்க முடியல. அதனால் கோவிலுக்குள்ளே போயிடலாம் சொல்லிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பியாச்சு. ஸோ பொறுமையாக வந்து ஸ்லோ வாக் பண்ணி க்யூக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்களும் வியூவர்ஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழித்து இந்த கோயிலுக்கு வரேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட வந்தது, அதோடு நான் மேரேஜ் ஆகி ஒரு 9 to 10 இயர்ஸ் கழித்து தான் இந்த கோயிலுக்கு வந்து வரேன். ரொம்பவே நிறைய சேஞ்சஸ். நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மரமும் அங்கே ஒரு சின்ன கோவிலும் தான் இருந்தது. பட் ரொம்ப பயங்கர டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரசாத நகர்லாம் பாருங்கள், பயங்கர டெவலப்மெண்ட், பயங்கர ஆர்ட் ஒர்க்கு, பெயிண்டிங்ஸு. நான் சொன்னல இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்ச்சனை டிக்கெட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெய்ட் கியூ இருக்குது. ஸோ பெய்ட் கியூவில் போகிறவங்களும் இருக்காங்க, ஃப்ரீ கியூவில் போகிறா இருக்காங்க. பட் நாங்கள் வந்து ஃப்ரீ கியூவில் போகிற கேட்டகரின்றனால ஃப்ரீ கியூ எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி போயிட்டே இருந்தோம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஆர்ட் ஒர்க், பெயிண்டிங்ஸ்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்களான்னு தெரில, நிறைய வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பராகவே இருக்குது. ஓப்பன் ஸ்பேஸில் பயங்கரமாக பெயிண்டிங்ஸ், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கோயில் கலர்ஃபுல்லாகவே இருக்குது.
ஓகே, கேட்டகிரி ஃப்ரீ தரிசனம் அந்த இடத்துக்கு நாங்கள் க்யூவில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெரிய க்யூ தான். நம்ம திருப்பதி கூட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பெருசுலாம் கிடையாது. நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 30 நிமிஷம் இந்த க்யூவில் நின்று போனோம். அது வளைஞ்சி SU டபிள்யூன்னு எல்லா சிம்பிளும் எல்லா ஆல்ஃபபெட்டில் இருக்க எல்லா எழுத்து மாதிரி வந்து க்யூ வளைஞ்சி போச்சு. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு போனதுனாலும் அப்புறம் வந்து ஒரு டிவோஷன் ட்ரிப்புன்றதுனாலையும் வந்து களைப்பெலாம் அந்தளவுக்கு தெரியல. இந்த லக்கேஜஸ்லாம் எடுத்து கையோடு கொண்டு போகிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நம்ம மட்டும் தனியாக போனால் தெரியாது. இங்கே பாருங்கள், பேக் ஒரு லக்கேஜ்னால் இந்த பசங்க ஒரு லக்கேஜ், அவங்கள தூக்கி வச்சுக்கணும், கால் வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ குட்டீஸ் கூட போகும்போது இந்த மாதிரி சில பிரச்சனைலாம் வரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அதெல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ க்யூவில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் ரொம்ப பொறுமையாக தான் போனோம். ஏன்னா பயங்கர கூட்டன்றதுல க்யூ ரொம்ப பொறுமையாக தான் போச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணரோட அவதாரம், எல்லா அவதாரம், மச்ச அவதாரம், வாமன அவதாரம் சொல்லிட்டு எல்லா அவதாரம் போட்டு ஒரு இது வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே மொபைல் அலோடு இல்லைன்னு ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு நாட் அலோடுன்னு போட்டாங்க. இருந்தாலும் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். ஸோ சாமி கிட்டே போகும்போது மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணவே முடியல, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. இப்போ எங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம், அவ்வளோதான். அம்மனை தரிசிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிக்கிறோம். பட் அங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. பட் வியூவர்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவரேஜ் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் வந்து பயங்கரமான டெக்னிக்ஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்தேன்னு நினைக்காதீங்க. எந்த டெக்னிக்கும் கிடையாது. சும்மாவே வந்து யாருன்னா பார்க்குறாங்களா திட்டுறாங்களா அப்படின்னு பார்த்து இந்த வீடியோலாம் எடுத்தேன். ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். சரி, எப்பவும் போல் வழக்கமாக கோவிலில் வந்து சாமி பார்த்துட்டு வந்தோடனே கொஞ்சம் நேரம் வெளில உட்காருவோம் இல்லையா, கொடிமரம் அந்த மாதிரி இடத்துல உட்காருவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது ஒரு பிளேஸு. அங்கே வந்து உட்காந்துட்டு ஜாலியாக பசங்க கூட விளையாடிட்டு அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். பெரியபாளையத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. பொங்கல் வச்சு மாவிளக்கு ஏற்றி சாமி தரிசனம் பார்த்தாச்சு, பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அங்கேருந்து டேராவை கிளப்பியாச்சு. இப்போது வீட்டுக்கு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ எந்த வழியாக வந்தோமோ அதே வழி தான் இது. பார்த்திங்கன்னா நம்ம வரும்போது எந்த ஏரியாவோ அதே ஏரியா தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போகும்போது நான் சரியாக காமிச்சிருக்க மாட்டேன். இந்த பொம்மை கடைலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, வெறும் மாலை கடை மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இதுதான் ரிட்டன் பைக் பார்க்கிங் போகிற வழி. எப்படி வந்தோமோ அப்படியே வந்தாச்சு. பைக் பார்க்கிங் ரீச் ஆயாச்சு. அவ்வளோதானுங்க மக்களே, பெரியபாளையம் ட்ரிப்பு முடிஞ்சுது. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு ட்ரிப் இன்னொரு விளாக் எதனா வந்து நாங்கள் பிளான் பண்ணோம்னா அதையும் நான் கண்டிப்பாக வந்து விளாகாக ஷூட் பண்ணி உங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ஷோ பண்ணுறேன். தான் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் சொல்கிறாங்க. குட்டீஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பாய் சொல்கிறாங்க. நாங்களும் உங்களுக்கு இப்போ பாய் சொல்லி சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஓகே, நீமோ குட்டீஸ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் என்னை எப்பவுமே கொடுங்க.